ஜங்கிள்ஸ் மிகப்பெரிய அடர்ந்த வனப்பகுதி தனக்குள்ளார பல அற்புதங்களையும் ஆச்சரியங்களையும் கூடவே மர்மங்களையும் ஒளிச்சு வச்சிருக்கிற பூமியோட புதிரான ஒரு இடம். அடர்ந்த காடுகளோட ஒவ்வொரு பகுதியும் எப்பயுமே உங்களை சர்ப்ரைஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். அப்படி தேட தேட தீராத ஆச்சரியங்களை தரக்கூடிய ஒரு இயற்கை புதையல் தான் இந்த காடுகள். அப்படிப்பட்ட இந்த பூமியோட பல்வேறு ஜங்கிள்ஸ்ல இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட ஸ்ட்ரேஞ்சான மிஸ்டீரியஸான டிஸ்கவரிஸ் பத்தி தான் இன்னைக்கு நம்ம தமிழ் அல்டிமேட் சேனல்ல பார்க்க போறோம். வழக்கம் போல இன்னைக்கான வீடியோவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னாவே தான் இருக்கும். சோ வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து முடிச்சதும் கண்டிப்பா ஒரு லைக் கொடுங்க. அதோட இந்த சேனலை இப்பதான் நீங்க முதல் பாக்குறதா இருந்தா கீழே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் நோட்டிபிகேஷனையும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல் அப்டேட் ஆகிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு உடனடியா தெரிய வரும். வாங்க இப்ப டாபிக் உள்ள போகலாம். தி பாய்லிங் ரிவர். அடர்ந்த அமேசான் மலைக்காடுகளோட நம்ப முடியாத அதிசயங்கள்ல ஒண்ணுதான் இப்போ நம்ம பார்க்க போற இந்த பாய்லிங் ரிவர். குளிர்ச்சியான ஆத்து தண்ணியை தான் நாம எல்லாருமே பார்த்திருப்போம். ஆனா உலகத்திலேயே அதீத வெப்பநிலையில கொதிக்கக்கூடிய ஒரு ஆறு ஓடுதுன்னா அது இந்த அமேசான் மலைக்காடுகள்ல ஓடுற இந்த பாய்லிங் ரிவர் மட்டும்தான். அமேசான் ஜங்கிள்குள்ள வர பெருநாட்டு வனப்பகுதியில தான் இந்த இயற்கையா கொதிக்கக்கூடிய நதி இருக்கு. உள்ளூர் மக்கள் இந்த கொதிக்கிற ஆறுக்கு ஷனாய் டின்ஷிகா அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. அதிகபட்சமா 99.1 டிகிரி செல்சியஸ் அதாவது 210 ஃபாரன்ஹீட்ங்கிற வெப்பநிலையில கொதிக்கக்கூடிய இந்த ஆத்து தண்ணியில எந்த உயிரினங்களும் வாழ்றதில்ல. சில நாடுகள்ல ஒரு முட்டையை கூட முழுசா வேக வச்சிட முடியும். மொத்தம் 4 மைல் நீளம் கொண்ட இந்த நதியில பெரும்பாலான இடங்கள்ல இயற்கையாவே உருவான வெப்ப நீரூற்றுகளும் பூமியோட மையப்பகுதியிலிருந்து வரக்கூடிய எரிமலையோட வெப்பம் ஒரு நீளமான பிளவு வழியா வந்தடைகிறதுனாலதான் இந்த நதி இயற்கையாவே கொதிக்கக்கூடிய தன்மை கொண்டதா உருமாறி இருக்கு. இதனால இந்த பகுதி புவியியல் ஆராய்ச்சியாளர்களுக்கு மட்டுமல்ல சாதாரண மனிதர்களுக்குமே ஆச்சரியம் தரக்கூடிய அற்புதங்கள்ல ஒன்னாதான் மாறி இருக்குன்னு சொல்லலாம். கோஸ்டாரிக்கா ஸ்டோன் ஸ்பியர்ஸ். அமெரிக்காவோட கோஸ்டாரிக்கா காட்டு பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு அமேசிங்கான ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரி தான் இப்போ நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிற இந்த ஸ்டோன் பால்ஸ். கோள வடிவத்துல பர்ஃபெக்ட்டா செதுக்கி உருவாக்கப்பட்ட இந்த கற்களை 300ங்கிற எண்ணிக்கையில அகழ்வாராய்ச்சியாளர்கள் தோண்டி எடுத்திருந்திருக்காங்க. கிபி 300ல இருந்து 800ஆம் வருஷ காலகட்டத்தை சேர்ந்ததா இருக்கலாம்னு கணிக்கப்பட்டாலும் இதெல்லாம் யாரால என்ன பர்பஸ்க்காக உபயோகப்படுத்தப்பட்டிருக்கும், இப்படி பாறை கற்களை சரியா உருளையா உருவாக்க என்ன மாதிரியான கருவிகளை அவங்க பயன்படுத்தி இருப்பாங்கன்னு எந்த விதமான தகவலும் தெரிய வரல. இன்னைக்கு விடை தெரியாத மர்மங்கள ஒன்னாவே தான் இருக்கு. 1930 மற்றும் 40கள் யுனைடெட் ஃப்ரூட் கம்பெனி அப்படிங்கிற ஒரு நிறுவனம் கோஸ்டாரிக்கா பகுதிகளில் வாழை தோட்டங்களை உருவாக்க காடுகளை அழிக்கிற வேலையில் ஈடுபட்டு இருந்த போதான் முதன்முறையா எதிர்பாராத விதமா கற்களால் உருவான இந்த ஸ்டோன் ஸ்பியர்ஸ் அடையாளம் கண்டுபிடிச்சிருந்தாங்க. சிகிரியா. இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு நாட்டுக்கும் மனிதனால உருவாக்கப்பட்ட தாஜ்மஹால் மாதிரியான பிரம்மாண்டமான கட்டுமானங்கள் மட்டும் அடையாளங்களா இருக்கிறதல்ல. இயற்கையாவே உருவான பிரம்மாண்டமான அதிசயங்களுமே அழிக்க முடியாத அடையாளங்கள்ல ஒன்னா உருமாறி நிற்கிறது உண்டு. அப்படியான அடர்ந்த வனப்பகுதிகளுக்குள்ளார நின்றுகிட்டு இருக்கிற ஒரு இயற்கை அதிசயம் தான் இந்த சிகிரியா மலை. உயரமான ஒற்றை பாறையால உருவான இந்த சிகிரியா மலைக்கோட்டை ஸ்ரீலங்காவில மாத்தளை மாவட்டத்துல தம்புலா நகரத்துக்கு பக்கத்துல அமைஞ்சிருக்கு. மொத்தமா 1144 அடி உயரம் கொண்ட இந்த மலைக்குன்றோட மேல ஏறி போனா 6ஆம் நூற்றாண்டை சேர்ந்த அழகான கலை வேலைப்பாடுகளை கொண்ட சித்திரங்களை பார்க்க முடியும். முதலாம் காசியப்பன்கிற மன்னனால கிபி 5ஆம் நூற்றாண்டு வாக்கில் இதோட உச்சியில நிறைய கலை வேலைப்பாடுகளையும் கட்டுமானங்களையும் உண்டாக்கி உருவாக்கப்பட்ட இந்த இடம் இன்னைக்கு பாதுகாக்கப்பட்ட யுனெஸ்கோ பாரம்பரிய தலங்களை ஒன்னாவும் ஸ்ரீலங்காவோட நிறைய மக்கள் வந்து போற முக்கியமான சுற்றுலா தலமாவும் மாறி நிக்குது. பிக்ஃபுட். காடுகளை பொறுத்த வரைக்கும் தீர்க்கப்படாத மர்மங்கள் எவ்வளவோ இருக்கு. அதுல இன்னைக்கு வரைக்கும் தீர்க்கப்படாத மர்மங்கள்ல குறிப்பிடும்படியான ஒண்ணுதான் இந்த பிக்ஃபுட். சாஸ்குவாச்ங்கிற பெயர்லையும் பிக்ஃபுட்ங்கிற பெயர்லையும் அழைக்கப்படக்கூடிய இந்த வகை மனித தோற்றம் கொண்ட மர்ம உருவம் வட அமெரிக்காவோட வடமேற்கு பசிபிக் பகுதியை ஒட்டின காடுகள்ல இன்னைக்கும் ரகசியமா வாழறதா மக்கள் நம்புறாங்க. உடல் முழுக்க ரோமங்களை கொண்ட பெரிய மனிதன் போன்ற தோற்றம் கொண்ட இந்த மர்ம உருவத்தை பத்தின குறிப்புகள் மேற்கத்திய புராணங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கிறதோட நிறைய மனிதர்களுமே இதை நேரில் பார்த்ததாவெல்லாம் கூட தகவல்கள் இருக்கு. ஆனா அறிவியல் பூர்வமா இப்படி ஒரு உயிரினம் இருக்கிறதா இன்னைக்கு நிரூபிக்கப்படவே இல்லை. இருந்தாலுமே பிக்ஃபுட்டுக்கான ஆதாரம்னு சொல்லி பல போட்டோக்களும் வீடியோ ஃபுட்டேஜும் எவிடன்ஸ்னு சொல்லி இன்டர்நெட் முழுக்கவே இருக்கு. நம்ம சேனல்லையே கூட அந்த வீடியோ ஃபுட்டேஜஸ் நிறைய தடவை பார்த்திருப்போம். இப்படி மனித உருவம் கொண்ட பீஸ்ட் மாதிரியான உருவம் பிக்ஃபுட்ங்கிற பேர்ல அமெரிக்காவில் மட்டுமில்ல எட்டிங்கிற பேர்ல இந்தியாவோட இமயமலை பகுதிகளையுமே கூட உலா வரதாவும் இது அடிக்கடி மனிதர்களோட பார்வைக்கு சிக்கிறதாவலாமே கூட தகவல்கள் உண்டு. காடு மலைகளை பொறுத்த வரைக்கும் இது மாதிரி தீர்க்கப்படாத மர்மங்கள் இன்னும் ஏராளமா ஒளிஞ்சுக்கிட்டு இருக்குங்கிறது மட்டும் உண்மை. ரிங்ஸ் ஆஃப் த அமேசான். இந்த பூமியிலேயே லட்சக்கணக்கான உயிரின வகைகள் ஒரே இடத்துல வாழக்கூடிய பிரம்மாண்டமான இடம் தான் இந்த அமேசான் மலைக்காடுகள். இந்த உலகத்தோட மிகப்பெரிய பயோடைவர்ஸ் பிளேஸ் ஆன இந்த அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் உயிரினங்களோட சொர்க்கம்னே கூட சொல்லலாம். அதே சமயம் இந்த அடர்ந்த வனப்பகுதி நமக்குள்ளார பதில்களையும் தாண்டி நிறைய விடை தெரியாத கேள்விகளையுமே கூட உருவாக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த காடுகளுக்குள்ளார விடை தெரியாத மர்மங்களுமே அதிகமா உண்டு. அதில் ஒண்ணுதான் நிலப்பகுதிகளை தென்படுற இந்த வளைய மாதிரியான அமைப்புகள். பொலிவியா, பிரேசில் உள்ளிட்ட நாடுகள் ஆக்கிரமிச்சிருக்கிற அமேசான் காடுகளோட நிலப்பகுதிகளை உயரமான இடத்துல இருந்து ஸ்கை வியூல கவனிச்சு
பார்த்தா நிலத்தோட மேற்பரப்புல அங்கங்க பல இடங்கள்ல இந்த வளையங்கள் உருவாகி இருக்கிறத பார்க்க முடியும். பலரும் குறிப்பிட்டபடி இது எதுவுமே மனிதர்களால் உருவாக்கப்படவே இல்லை. எல்லா வட்டமான அமைப்புகளுமே தானாவே தான் உருவாகி இருக்கு. ஆனா இந்த மாதிரியான அமைப்பு எதனால இயற்கையாவே உருவாகுது, இதோட பர்பஸ் என்னங்கிற விஷயம் மட்டும் இன்னமும் விடை தெரியாத அமேசான் மர்மங்கள்ல ஒன்னாவே தான் இருக்கு. இப்படி இந்த ஒரு மிஸ்ட்ரி மட்டும் அமேசான் ஆக்கிரமிக்கல. அமேசான் காடுகளை பத்தி உங்களால நம்ப முடியாத ஏராளமான அதிசயங்கள் உள்ள கொட்டி கிடக்கு. அனகொண்டாவில் ஆரம்பிச்சு எல்டோரேடோ வரைக்கும் ஏராளமான மிரள வைக்கக்கூடிய தகவல்களும் மர்மங்களும் அடங்கின பல வீடியோஸ் ஏற்கனவே நம்ம சேனல்ல அப்லோட் ஆகி இருக்கு. அதோட லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். பார்க்காதவங்க யாராவது இருந்தா கண்டிப்பா அதை கிளிக் பண்ணி பாருங்க. The Sentinelized Tribe. இன்னைக்கு என்னதான் மனித நாகரிகம் மிகப்பெரிய அளவுக்கு வளர்ந்திருந்தாலும் குறிப்பிட்ட அளவுக்கான மனித இனம் வெளி உலக தொடர்பே இல்லாம இன்னமும் ஆதி மனித கூட்டங்களா வாழ்ந்துகிட்டு தான் வராங்க. அதுல குறிப்பிட்ட ஒரு இனம் தான் இந்த நார்த் சென்டினல் டிரைப்ஸ். வங்காள விரிகுடாவில் இருக்கிற அந்தமான் தீவுகளுக்கு சொந்தமான இந்த பகுதி இந்தியாவுக்கு சொந்தமானது. பவளப்பாறைகளால் சூழப்பட்ட தனி தீவான இதுல வாழக்கூடிய மக்கள் வெளி உலக மனிதர்களையோ அவர்கள் உருவாக்கின எந்த ஒரு பொருட்களையுமே அவங்க தீவுக்குள்ளார அனுமதிக்கிறதே இல்ல. சுனாமி பாதிச்ச டைம்ல கூட இந்த தீவு மக்களுக்கு எதுவுமே ஆகல. இவங்களுக்கு உதவுறதுக்காக விமானம் வழியா வந்தவங்களை கூட அவங்க ஈட்டி மற்றும் கம்புகள் அம்புகளையும் வீசி தாக்கத்தான் ஆரம்பிச்சிருந்தாங்க. அதோட இந்த தீவை பத்தியும் அந்த மக்களை பத்தியும் இன்னும் இது மாதிரி இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற மர்மமான தீவுகளை பத்தியும் இன்னும் டீடைல்டான விஷயங்கள் ஏற்கனவே நம்ம சேனல்ல வீடியோவை அப்லோட் ஆகியிருக்கும். அந்த வீடியோவுக்கான லிங்கையும் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதுல இன்னும் பல ஆச்சரியமான தகவல்கள் இருக்கும். கண்டிப்பா ஒரு முறை அதை கிளிக் பண்ணி பாருங்க. லார்ட் ஹனுமான்ஸ் ஜெயன்ட் ஃபுட் பிரிண்ட்ஸ். இந்து கடவுளாவும் ராமருடைய பக்தராம அறியப்படுற ஹனுமானை பத்தி உங்களை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். வானர தெய்வமான ஹனுமானோட காலடி தடங்கள்னு சொல்லி பல தடயங்களை தாய்லாந்து, இந்தியா, ஸ்ரீலங்கா உள்ளிட்ட இடங்கள்ல பார்க்க முடியும். குறிப்பா சீதையை சந்திச்சு இலங்கையை எரிச்சு சஞ்சீவனி மலையை தூக்கிட்டு வந்தது வரைக்கும் ஹனுமானுக்கும் இலங்கைக்குமான தொடர்புங்கிறது ரொம்பவும் ஆழமானதுன்னே சொல்லலாம். அப்படி பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி ஹனுமான் இலங்கைக்கு வந்ததுக்கு ஆதாரம்னு சொல்லி இன்னைக்கும் அங்க சில பிரம்மாண்டமான காலடி தடங்கள் காண்பிக்கப்படுது. அந்த இடம் பிரபலமான சுற்றுலா தலமாகவும் மாறி இருக்கு. இலங்கையோட நுவரேலியாவில் இருக்கிற சீதா கோவில்ல ஹனுமானுடைய கால் தடங்கள்னு நம்ம போடுற கற்பாறைகளும் அதுல இருக்கிற கால் தடங்களும் அலங்கரிக்கப்பட்டிருக்கிற காட்சிகளை தான் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். சீதா தேவியை சந்திச்சு ராமர் கிட்ட இருந்து கொண்டு வந்த ஒரு செய்தியை வழங்குறதுக்கான ஹனுமானோட பயணத்தை குறிக்கிற அடையாளமாவே இப்ப நீங்க பார்க்கக்கூடிய இந்த பகுதியும் அதுல இருக்கிற கால் தடங்களும் ஆதாரங்களா மாறி நிக்குது. கேலக்சி கோஸ்ட் ஷிப். கடலுக்கு நடுவுல கப்பலை பார்த்திருப்போம். ஆனா இப்படி காட்டுக்கு நடுவுல நிக்கிற பிரம்மாண்டமான கப்பலை பார்த்திருக்க மாட்டோம். தாய்லாந்து காடுகளை பொறுத்த வரைக்கும் அது யானைகளுக்கு மட்டும் பிரபலமானது இல்ல. தாய்லாந்துக்கு போனீங்கன்னா இப்படி ஒரு பிரம்மாண்டமான கப்பலை காட்டுக்கு நடுவுலையும் பார்க்க முடியும். தாய்லாந்தோட 3வது பெரிய தீவான சோசாங் அப்படிங்கிற ஐலாண்ட்ல படகு துறைமுகத்திலிருந்து 27 கிலோமீட்டர் தூரத்துல கடற்கரையை ஒட்டி தான் இந்த பிரம்மாண்டமான கப்பல் நின்னுகிட்டு இருக்கு. ஆரம்பத்துல 7 அடுக்குகளை கொண்ட பயணிகள் கப்பலா இருந்த இந்த கப்பலை பின்னாடி கேலக்சி ஹோட்டல்ங்கிற பேர்ல ஒரு கப்பலால உருவான ஹோட்டல் மாதிரியும் பயன்படுத்தி இருக்காங்க. அதுக்கப்புறம் 20 வருஷம் கழிச்சு இந்த கப்பல் முற்றிலுமா கைவிடப்பட்ட ஒரு பொருளாகவும் மாறி போயிருந்தது. அதோட இந்த கப்பலோட 7வது மாடியிலிருந்து சிலர் மர்மமான முறையில் கீழே விழுந்து தற்கொலை பண்ணிக்கிட்டதுனாலையும் இது கோஸ்ட் ஷிப் அப்படிங்கிற பெயர்லயும் அழைக்கப்படுது. இருந்தாலுமே நடுக்காட்டில் நிக்கிற இந்த பிரம்மாண்டமான உருவத்துக்காகவும் பேய்கள் நடமாடுறதா பரப்பி விடப்பட்ட வதந்திகளுக்காகவும் தாய்லாந்தோட இன்னொரு பிரபலமான சுற்றுலா தலமாகவும் மாறி இருக்கு இந்த பகுதி. க்ளோ இன் த டார்க் மஷ்ரூம்ஸ். பிரேசில் மலைக்காடுகளை வளர்ற ஒரு வகை பிளான்ட் தான் இந்த இரவு நேரத்தில் ஒளிரக்கூடிய காளான்கள். ஜார்ஜ் கார்டனர்ங்கிற தாவரவியல் ஆராய்ச்சியாளர் கடந்த 1840ஆம் வருஷம் தான் இந்த வினோதமான காளான்களை முதன்முறையா அடையாளம் கண்டுபிடிச்சிருந்தாரு. இருந்தாலும் அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு கடந்த 2009ஆம் வருஷம் தான் மறுபடியும் மனிதர்களால அடையாளம் காணப்பட்டிருந்தது இந்த காளான். இந்த வகை காளான்களுக்கு பயோலூமின்சன் மஷ்ரூம் அப்படின்னு பேரு. லூசிஃபெரின்கிற மூலக்கூறு ஆக்சிஜனோடையும் லூசிஃபெரோஸ்ங்கிற ஒரு விதமான நுதிக்கிற பொருளோடையும் கலந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் ஏற்பட்டு ஒளிர ஆரம்பிக்கும். இதுதான் இந்த காளான்கள் இரவு நேரத்தில் ஒளிரக்கூடியதா மாறுறதுக்கு மிக முக்கியமான காரணம். அதோட இதன் மூலமா தான் காளான்களும் ஸ்போர்களை பரப்பி இனப்பெருக்க செய்யுது. The Fire-tailed TT monkey. கடந்த 2011ஆம் வருஷம் தெற்கு பிரேசில் அமைஞ்சு இருக்கக்கூடிய அமேசான் மலைக்காடுகள் இருந்து அது வரைக்கும் அடையாளம் கண்டுபிடிக்கப்படாத புதிய வகை குரங்கினம் ஒண்ணு கண்டுபிடிச்சிருந்தாங்க. அதுதான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த Fire-tailed TT monkey. சிவப்பு மற்றும் ஆரஞ்சு வண்ணம் கலந்த தனித்த வால் அமைப்பை கொண்ட இந்த குரங்குகள் பார்க்க ரொம்பவுமே வினோதமா தான் இருந்தது. மெக்சிகோஸ் ஜெயன்ட் கிறிஸ்டல் கேவ். பொதுவா நிலத்துக்கடியில குகை இருக்கிறத பார்த்திருப்போம். அந்த குகையும் மண்ணாலையும் கற்பாறைகளாலையும் சூழப்பட்டிருக்கும். ஆனா இங்க மெக்சிகோவோட தெற்கு பகுதியில நிலத்தடி குகை ஒண்ணுல இயற்கையாவே கிறிஸ்டல் கேவ் அதாவது பளிங்கு சுரங்கம் ஒண்ணு கண்டுபிடிக்கப்பட்டிருந்திருக்கு. சுரங்கம் தோன்றவங்களால எதிர்பாராத விதமா கடந்த 2000ஆம் வருஷம் தான் இந்த கிறிஸ்டல் கேவ் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. எர்த்தோட சர்ஃபேஸ்ல இருந்து 290 மீட்டர் ஆழத்துல கண்டுபிடிக்கப்பட்ட இந்த இடத்துல நீளமான வெள்ளை பளிங்கு கற்கள் சரியா செதுக்கப்பட்டது மாதிரி இயற்கையாவே உருவாகி இருந்தது. இங்க கிடைச்ச எல்லா கிறிஸ்டல்களுமே ஜிப்சம் வகையை சேர்ந்தது. அதோட கால்சியம் சல்பேட் அதிகமா கலந்திருந்த அண்டர் வாட்டர்னால இந்த கிறிஸ்டல் கேவ்ஸ் கிரியேட் ஆகியிருக்கலாங்கிற மாதிரி இதை ஆராய்ச்சி செஞ்சிருந்தவங்க குறிப்பிட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்ல இங்க இருக்கிற கிறிஸ்டல் எல்லாம் இவ்வளவு நீளத்துக்கு வளர குறைஞ்சபட்சம் 1 மில்லியன் வருஷங்களாவது தேவைப்பட்டிருக்குங்கிறது ஆராய்ச்சியாளர்களோட கருத்தாகவும் இருந்தது. அங்கோர் வாட்.
இந்த உலகத்துல மத வழிபாட்டு தலமா உருவாக்கப்பட்ட கோவில் கட்டுமானங்கள் எப்பயுமே ஆச்சரியத்தோட உச்சிக்கே கொண்டு போற அளவுக்கு பிரமிக்கக்கூடிய கட்டுமானங்களா தான் உருவாக்கப்பட்டிருந்திருக்கும். இந்தியாவிலையும் இது மாதிரி நிறைய கோவில்கள் இருக்கு. குறிப்பா தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்ட தஞ்சை பெரிய கோவிலை இதுக்கு உதாரணமா சொல்லலாம். அதோட அதே அளவுக்கு தனித்துவமான கட்டுமானத்தோட விஷ்ணுவுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கோவில் கம்போடியாவில் இருக்கு. அதுதான் இந்த அங்கோர் வாட். 162 ஹெக்டேர் பரப்பளவுல மிகப்பெரிய வழிபாட்டு தலமா இருக்கக்கூடிய இது ஆரம்பத்துல இந்து கோவிலா இருந்து பின்னாடி பௌத்த மத கோவிலா மாறின ஒண்ணு. 12ஆம் நூற்றாண்டுல 2ஆம் சூரியவர்மனால உருவாக்கப்பட்ட இந்த கோவிலை சுத்தி அகழிகள் அமைக்கப்பட்ட விதம், சூரிய உதயம், இந்த கோவிலோட உச்சிக்கு வரக்கூடிய அதிசயம், இந்த கோவிலுக்கும் எகிப்து பிரமிடுகளுக்கும் உண்மையிலேயே என்ன சம்பந்தம்னு சொல்லி பல நம்ப முடியாத தகவல்களை ஏற்கனவே நம்ம சேனல்ல ஒரு வீடியோல பார்த்திருப்போம். டீடைல்டான அந்த வீடியோவை இதுவரைக்கும் பார்க்காதவங்க யாராவது இருந்தா அதுக்கான லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். கண்டிப்பா அதையும் ஒரு முறை கிளிக் பண்ணி பாருங்க. எல் மிராடார் தென் அமெரிக்க மலைக்காடுகளுக்குள்ளார நுழைஞ்சு பாத்தீங்கன்னா வினோதமான உயிரினங்களும் தாவரங்களும் மட்டும் நம்ம கண்ணுக்கு தெரியாது. மரம் செடிகளுக்கு நடுவுல சுண்ணாம்பு பாறைகளால் உருவாக்கப்பட்ட பிரமிடு மாதிரியான பிரம்மாண்டமான கட்டுமானங்களையுமே அங்க நிறைய பார்க்க முடியும். அதுல குறிப்பிடும்படியான ஒண்ணுதான் இந்த எல் மிராடார். இது எல்லாமே கிபி 5ஆம் நூற்றாண்டுல இருந்து 7ஆம் நூற்றாண்டுகளுக்கு இடைப்பட்ட காலத்துல மாய நாகரிகத்தை சேர்ந்தவங்களால உருவாக்கப்பட்ட வழிபாட்டு தலங்களாகவும் பலிபீடங்களாகவும் இருந்த அமைப்புகள். மாயன் சிவிலைசேஷனுக்கு ஆதாரமா இந்த ஒண்ணு மட்டும் இல்ல, பிரமிடு வடிவிலான நிறைய கட்டுமானங்கள் இந்த காட்டுக்குள்ளார மறைஞ்சிருக்கிறத நிறையவே பார்க்க முடியும். அதோட உலகம் கண்டுபிடிக்கப்பட்டிருந்த பிரமிடு வடிவிலான கட்டுமானங்களை பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல டீடைல்டான ஒரு வீடியோ அப்லோட் ஆகியிருக்கும். அதுக்கான லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். கண்டிப்பா அதையும் ஒரு முறை கிளிக் பண்ணி பாருங்க. ரஃப்லிஷியா அர்னால்டி. ரஃப்லிஷியா அர்னால்டிங்கிற இப்போ நீங்க பாக்குற இந்த பூ தான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய பூ. ஆனா இதுக்கு கார்ப்ஸ் ஃப்ளவர் அப்படின்னு இன்னொரு பெயரும் உண்டு. பொதுவா பூக்கள்னாலே மூக்க தொலைக்கிற நறுமணம் தரக்கூடிய ஒன்னாதான் எல்லாருக்குமே தெரியும். ஆனா இந்த ரஃப்லிஷியா பூவை பொறுத்த வரைக்கும் அதுல இருந்து வரக்கூடிய ஸ்மெல் அழுகுன மீனோட துர்நாற்றத்தோட ஒப்பிடக்கூடிய அளவுக்கு ரொம்பவும் மோசமானதா தான் இருக்கும். அதிகபட்சமா 1 மீட்டர் விட்டமும் 11 கிலோ எடை கொண்டதாகவும் வளரக்கூடிய இந்த பூவுல இதுவரைக்கும் 42 வகையான இனங்களை அடையாளம் கண்டுபிடிச்சிருக்காங்க. போர்னியோ, சுமத்ரா, இந்தோனேஷியா, மலேசியா மாதிரியான தென்கிழக்காசிய நாடுகளோட அடர்ந்த வனப்பகுதிகளை மட்டும்தான் இந்த வகை பூக்களையும் தாவரத்தையும் பார்க்க முடியும். ஹாங் சான் டூம் கேவ். வியட்நாம் தேசத்தோட மலைத்தொடர்கள்ல இயற்கையாவே உருவான உலகத்தோட மிகப்பெரிய சுண்ணாம்புக்கல் புற்றுப்பாறை குகை தான் இப்போ நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிற இந்த சான் டூம் கேவ். கடந்த 2009ஆம் வருஷம் இந்த ராட்சத நீளம் கொண்ட குகை முழுவதையும் மேப்பிங் பண்ணி இதுதான் இந்த உலகத்திலேயே மிக நீளமான குகை அப்படின்னு உறுதிப்படுத்தி இருந்தாங்க. பொதுமக்களுக்காகவும் 2003ல இருந்து ஒரு பெரிய தொகையோட இந்த இடம் அனுமதிக்கப்பட்டதனால நிறைய சுற்றுலா பயணிகள் இருக்கக்கூடிய இடமாவும் மாறி இருக்கு. தனித்தனி குகைகளோட தொடர் அமைப்பான இது மொத்தம் 5 கிலோமீட்டர் நீளமும் 200 மீட்டர் உயரமும் 150 மீட்டர் அகலமும் கொண்டது. லாவோஸ் வியட்நாம் எல்லையில குவான் பின்க் அப்படிங்கிற மாகாணத்தில் இருக்கக்கூடிய பிராக் அப்படிங்கிற இடத்துல அடர்ந்த மலைக்காட்டுக்குள்ளார அமைஞ்சிருக்கு இந்த பிரம்மாண்டமான குகை. அதோட இந்த குகை அமைப்பை 1991ஆம் வருஷம் சில பிரிட்டனை சேர்ந்த குகை ஆராய்ச்சியாளர்கள் தான் முதலா கண்டுபிடிச்சிருந்தாங்க. ஏறக்குறைய 50 லட்சம் வருடங்களா இந்த மலைக்கடியில ஓடன ஆறுனால தான் இந்த பிரம்மாண்டமான குகை உருவானதா இந்த குகையை ஆராய்ச்சி பண்ணவங்க குறிப்பிட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்ல, இந்த குகைக்குள்ளார மர்மமான உயிரினம் ஒண்ணு ரகசியமா வாழ்ந்துட்டு வரதாவும் சில மனிதர்கள் அதை நேரில் பார்த்ததாவெல்லாம் கூட இந்த குகையை பத்தி மர்மமான ஒரு விஷயமும் சொல்லப்படுது. ஃபைனலி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதோட இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னாவும் இன்ஃபர்மேட்டிவான ஒன்னாவும் இருந்ததுன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம தமிழ் அல்டிமேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.